இன்னைக்கு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தோட பெயர் என்ன அப்டின்னா, விடிவிற்காய். இந்த புத்தகத்துல இருந்து ஒரு கவிதை. படிக்கிறேன் பாருங்க. எழுதாத கவிதை. எழுதுங்களேன், நான் எழுதாது செல்லும் என் கவிதையை எழுதுங்களேன். ஏராளம் ஏராளம் எண்ணங்களை எழுத எழுந்து வர முடியவில்லை. என் துப்பாக்கி எழுந்து நிற்பதால் எழுந்து வர என்னால் முடியவில்லை. எனவே எழுதாத என் கவிதையை எழுதுங்களேன். சீரும் துப்பாக்கியின் பின்னால் என் உடல் சின்னா பின்னப்பட்டு போகலாம். ஆனால் என் உணர்வுகள் சிதையாது. உங்களை சிந்திக்க வைக்கும். அப்போது எழுதாத என் கவிதையை எழுதுங்களேன். மீட்கப்பட்ட எம்மண்ணில் எங்கள் கல்லறைகள் கட்டப்பட்டால் அவை உங்கள் கண்ணீர் அஞ்சலிக்காகவோ மலர் வளைய மரியாதைக்காகவோ அல்ல. எம் மண்ணின் மறுவாழ்விற்கு உங்கள் மன உறுதி மகுடம் சூட்ட வேண்டும் என்பதற்காகவே. எனவே எழுதாத என் கவிதையை எழுதுங்களேன். அர்த்தமுள்ள என் மரணத்தின் பின் அங்கீகரிக்கப்பட்ட தமிழீழத்தில் நிச்சயம் நீங்கள் உலா வருவீர்கள். அப்போது எழுதாத என் கவிதை உங்கள் முன்னால் எழுந்து நிற்கும். என்னை தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள், அரவணைத்தவர்கள், அன்பு காட்டியவர்கள் அத்தனை பேரும் எழுதாது எழுந்து நிற்கும் கவிதைக்குள் பாருங்கள். அங்கே நான் மட்டுமல்ல, என்னுடன் அத்தனை மாவீரர்களும் சந்தோஷமாய் உங்களை பார்த்து புன்னகை பூப்போம். இந்த கவிதையை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா, விடுதலை புலிகள் அப்படிங்கிற இயக்கத்துல மகளிர் அமைப்புல இருந்த வானதி அப்படிங்கிற ஒரு அக்கா தான் இந்த கவிதையை எழுதியிருக்காங்க. கவிதையில என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, இந்த கவிதையை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க களத்துல வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அந்த அக்கா எழுதின கவிதை இந்த கவிதை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தோட பேர் விடிவிற்காய். அதாவது விடுதலை புலிகள் அமைப்பு தமிழீழத்துல நம்ம மக்கள்லாம் போராடினாங்கல்ல, அதுல இருக்க பெண் போராளிகளுடைய கருத்துருவாக்கங்கள், எழுத்துருவாக்கங்களை தான் இந்த புத்தகங்கள் சொல்லுது. ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காங்க. பாதி கவிதைகளாகவும் பாதி அந்த இடத்துல நடந்த சம்பவங்களை சிறு சிறு பகுதிகளாகவும் சிறு சிறு கதைகள் போலவும் கொடுத்துருக்காங்க. ஆமா, படிக்கணும், படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இந்த புத்தகத்தோட பேர் என்ன அப்படின்னா, விடிவிற்காய். பெண் போராளிகளின் எழுத்துருவாக்கங்கள். இதை எழுதி தொகுப்பா யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நான் மாலதி அப்படி